வந்து இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து மார்க்கெட் வந்து இந்த என்ன பண்ணிருக்கு, ஸ்வீப் பண்ணி மார்க்கெட் இந்த இடத்துல வந்து ஒரு என்ட்ரி மாடல் வந்து நம்ம ஃபார்ம் ஆயிருக்கும். ஓகேங்களா? இந்த கேண்டில் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம இதை பார்த்திருப்போம் ஆக்சுவலா. ஸோ இது ஸ்வீப், அடுத்த கேண்டிலும் ஸ்வீப். ஓகேங்களா? ஸோ ஸ்வீப்பா இருந்ததுன்னா நீங்க வந்து இங்க பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த இடத்துல ஸ்வீப் என்ன என்ட்ரி மாடல், ஸ்வீப் என்ட்ரி மாடல் வரங்க. சாரி, இங்க இருக்கா இந்த ஒரு மாடல். அதே மாதிரி இது ஒரு மாடல். கரெக்டா? ரெண்டு 4 அண்ட் 8 தான் வந்து நமக்கு இங்க ஃபார்ம் ஆகும். ஸோ 4 அப்படின்னும் போது என்ன ஆச்சு, இங்க ஸ்வீப் பண்ணும்போது இங்க என்ன பண்ணணும், சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வைக்கணுமா? இது வந்து 8 ஓபியை டேப் பண்ணணும். ஓகேங்களா? இங்க ஓபி எதுவுமே இல்ல. ஸோ சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் இங்க வைக்கல. ஓகேங்களா? 4 பார்த்துப்போம். நானும் சைடுல பிடிஎஃப் ஓபன் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே. 4ல வந்து இங்க என்ன பண்ணணும், மார்க்கெட் வந்து டேப் பண்ணி சேஞ்ச் ஆஃப் கேரக்டருக்கு முன்னாடியே ஒரு ஸ்வீப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணணும், மார்க்கெட் இதை பிரேக் பண்ணாதான் இந்த என்ட்ரி. ஆனா அந்த சினாரியோ இங்க நடக்கல. கரெக்டா? அந்த சினாரியோ இங்க நடக்கல. அகைன் மார்க்கெட் இங்க ஒரு ஹை வச்சிருக்கு. ஹைக்கு மேல மார்க்கெட் என்ன பண்ணிடுச்சு, க்ளோஸ் வச்சிருச்சு. என்ட்ரி டைப் 1க்கு போயிடும். சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் மார்க்கெட் என்ன பண்ணுதுன்னு நீங்க ஸ்வீப் பண்ணிருக்கான்னு பாத்துங்க. பண்ணல. ஓகேவா? ஸோ சேஞ்ச் ஆஃப் கேரக்டருக்கு அப்புறம் ஐடிஎம் வந்துச்சா? ஐடிஎம்க்கு மேல இருக்கிற எஃப்இஜி பிளஸ் ஆர்டர் பிளாக். ஓகேங்களா? ஸோ இந்த பிளாக்ல இருந்து நம்ம என்ன பண்ணலாம், செல் பண்ணலாம். புதுசா ஒரு ஐடிஎம் ஃபார்ம் ஆச்சுன்னா அது வேற கதை. ஓகேங்களா? என்ன பண்ணிடுச்சுன்னா மார்க்கெட்டிங் ஒரு ஐடிஎம் ஃபார்ம் பண்ணிடுச்சு. ஐடிஎம்க்கு மேல இருக்கிற பிஓஐ அகைன் இதுதான். ஓகேவா? ஒன்னு ஸ்வீப்ல இருந்து என்ட்ரி எடுக்கலாம், இல்லைன்னா அந்த பிஓஐல இருந்து என்ட்ரி எடுக்கலாம். இந்த 2 ஆப்ஷன் தான் இருக்கு. ஓகேங்களா? பாப்பா என்ன பண்றான். ஸ்வீப் கீழே க்ளோஸ் வைக்க மாட்டேங்குது. பட் இருந்தாலும் நம்ம வந்து இந்த லோயர் டைம் ஃப்ரேம்ன்றதால நம்ம இங்க ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு டார்கெட் என்ன பண்ணலாம், இந்த லோக்கு வந்து விற்கலாம். ஐடிஎம்க்கு தாண்டி க்ளோஸ் வச்சுட்டான். ஸோ ஐடிஎம் தாண்டி க்ளோஸ் வச்சுட்டா மார்க்கெட் என்ன பண்ண போகுது, இந்த பிஓஐக்கு போக போகுது. ஸோ இந்த பிஓஐல இருந்து நம்ம என்ன பண்ண போறோம், டைரக்டா செல்லு, ஸ்டாப் லாஸ் ஓவரால் ஹைக் மேல, அந்த ஓவரால் ஹைக்கு மேல. ஸோ டார்கெட் அல்டிமேட்டா 15 மினிட்ஸ் இங்க 15 மினிட்ஸோட லோவை நம்ம வந்து டார்கெட். ஓகே, இந்த என்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுது. ட்ரிகர் இதுக்கு அடுத்தது என்ன பண்ணலாம்னா, இங்க வந்து ஐடிஎம் எடுக்குதா, ஐடிஎம் எடுக்கும் போது அடுத்த இருக்க பிஓஐஸ்ல என்ன பண்ணலாம், செல்லிங் வந்து ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? அந்த செல்லிங் எப்படி ட்ரை பண்ணலாம் அப்படின்னா, இந்த 15 மினிட்ஸ் இங்க என்ன பண்ணுதுன்னு பார்க்கணும். இங்க ஒரு எஃப்இஜி இருக்கா, இந்த ஆர்டர் பிளாக்கு ரெஸ்பெக்ட் பண்ணி மார்க்கெட் மேல போகுதுன்னா ஐடிஎம்க்கு மேல இருக்கிற எஃப்இஜி பிளஸ் ஆர்டர் பிளாக் இங்க இருக்கா. இந்த ஏரியால உங்களுக்கு 1 மினிட்ல ஏதாவது பிஓஐஸ் இருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம், செல் பண்ணிக்கலாம் இந்த ஏரியால இருந்து. புரியுதுங்களா? இப்போ உங்களுக்கு வந்து இங்க ஐடிஎம் இருக்கு. ஓகேங்களா? ஐடிஎம்ல இருந்து என்ன பண்ணிடுச்சு, இங்க ஃபர்ஸ்ட் இதை டேப் பண்ணி கீழே போச்சா, கீழே போயிட்டு அகைன் கீழே போகும்போது இங்க ஒரு என்ன இருந்தது, எஃப்இஜி இருந்துச்சா, ஆர்டர் பிளாக் இருந்ததா, மார்க்கெட் மேல போகும். அகைன் இது பிரேக் ஆகும்போது என்ன இருக்கக்கூடாது, இங்க இந்த மாதிரி சினாரியோஸ் ஃபார்ம் பண்ணக்கூடாது மார்க்கெட். இப்போ டிசிஷனல் பிஓஐ ஃபெயில்ட் ஆயிடுச்சா, மார்க்கெட்ல எங்க ஒர்க் ஆக போகுது, எக்ஸ்ட்ரீம் பிஓஐ எங்க இருக்குது, 1 மினிட்டோட எக்ஸ்ட்ரீம் பிஓஐ இங்க இருக்கா, இந்த பர்டிகுலர் ஏரியால. அந்த ஏரியால தான் நம்மளுக்கு என்ன இருக்கு, அந்த எஃப்இஜியும் இருக்கு. தெரியுதுங்களா? ஹையர் டைம் ஃப்ரேமோட. சோ இந்த ஏரியால இருந்து நம்ம ரிவர்சல் ஆச்சுன்னா நம்ம ஈஸியா வந்து என்ட்ரிஸ் வந்து பிளேஸ் பண்ணலாம். ஆக்சுவலி 1 மினிட்ல பார்க்கும்போது அது எக்ஸ்ட்ரீமா இருக்கு, 15ல பார்க்கும்போது அது ஃபர்ஸ்ட் பிஓஐயா தெரியும். ஆமா, அப்படிதான் இருக்கும். இப்போ இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு என்ன ஆகும், ப்ரீவியஸா இருக்கிற ஹையை ஸ்வீப் பண்ணல. ஓகே, பண்ணிருந்தா அந்த என்ட்ரி டைப் மாடலை நம்ம இங்க யூஸ் பண்ணலாம். ஏன்னா ஜோன் இல்ல. ஆமா, அதுல வந்து நம்ம வந்து ஜோனை வந்து பார்த்துட்டு அங்க இருந்து 1 மினிட்டோட ரிவர்சல் பார்த்துட்டு நம்ம என்ட்ரியை வந்து பிளேஸ் பண்ணலாம். மார்க்கெட் வந்து அல்டிமேட்டா என்ன பண்ணுதுன்னு பாருங்க. ஸோ இங்க 1 மினிட்டோட எக்ஸ்ட்ரீம் பிஓஐ பாத்தீங்கன்னா இங்க ஒரு எஃப்இஜி இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இருக்குன்னு தான் நினைக்கிறேன். எஸ் இருக்கு.
ஓகேங்களா? இந்த எஃப்இஜி பிளஸ் ஆர்டர் பிளாக் இது வந்து 15 மினிட்ஸோடதும் இருக்குது, புரியுதுங்களா? இந்த ஏரியால ஸோ இது நல்ல பவர்ஃபுல்லா தான் இருக்கும். அப்போ இந்த ஏரியால நம்ம என்ன பண்ணலாம், ரெடியா செல்லுக்கு ரெடி ஆயிடலாம். ஓகேங்களா? ஏன்னா 1 மினிட் அப்படின்றதால நம்ம என்ன பண்ணிக்கலாம், டைரக்டா என்ட்ரிஸை பிளேஸ் பண்ணலாம். ஓகேங்களா? நம்ம 50 மினிட்ஸ் பார்க்கும்போது கன்ஃபர்மேஷன்லாம் பார்த்து பண்ணணும். இங்க 1 மினிட் போது டைரக்டா சேம் டார்கெட் இதே டார்கெட்டை பிளேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணணும். ஓகே, நாளைக்கு என்ன பண்ணிடுச்சு, ஸ்டாப் லாஸ் அடிச்சிருச்சா? எக்ஸ்ட்ரீம்க்கு போய் ஸ்டாப் லாஸ் அடிச்சிருச்சு. இதுக்கான லாஜிக் என்னவா இருக்கும் அப்படின்னா 15 மினிட்ஸ்ல போய் பாத்தீங்கன்னா 15 மினிட்ஸ்ல இருந்த ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப் ஏரியா இருக்குல்ல, இந்த ஏரியால இருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆயிருக்கு. நம்ம இங்க இருந்து இது வரைக்கும் பிடிக்கும் போது நான் எப்பவுமே எதுக்காக எஃப்இஜிஸை டார்கெட் பண்ணுங்கன்னு சொல்றேன் அப்படின்றது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் அந்த இடத்துல. அது வரைக்கும் ஃப்ளோ பார்க்கும்போது நமக்கு ஒரே ஸ்ட்ரெச்சா மார்க்கெட் விழுந்துருது. ஸோ இடையில அந்த எஃப்இஜி ஆர்டர் பிளாக் இருக்கும்போது இது இல்லைன்னு வச்சுங்க, இங்க எஃப்இஜி இல்லைன்னு வச்சுங்களா, நீங்க தைரியமா அந்த லோக்கு ஹோல்ட் பண்ணலாம், போயிருக்கலாம். புரியுது ப்ரோ, தைரியமா ஹோல்ட் பண்ணலாம். அது கண்டிப்பா டிபி அடிக்கும். இது டிபி அடிக்காததுக்கு ரீசன் என்னன்னா, நம்ம உடனே வந்து ஒரு என்ட்ரி எடுக்கிறோம்னா எது வரைக்கும் டார்கெட் செட் பண்ணணும்ன்றது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, இந்த எஃப்இஜி இருக்கு, இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்ல நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம டார்கெட்டை வந்து புக் பண்ணலாம். இல்லைன்னா என்ன பண்ணிக்கலாம், பார்ஷியல்ஸை க்ளோஸ் பண்ணிட்டு கூட என்ன பண்ணலாம், வெயிட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஏன்னா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மல்டிபிள் கேண்டில்ஸோட லிக்விடிட்டி, ஒரு ஸ்விங்கோட லிக்விடிட்டியை கலெக்ட் பண்ணி வச்சிருக்கான். அப்ப லோயர் டைம் ஃப்ரேம்ல இங்க ஆர்டர் பிளாக் இருக்குமா இருக்காதா? கண்டிப்பா இருக்கும். இருக்கா? டேப் பண்ணிட்டு மார்க்கெட் ப்ராப்பரா ரிவர்ஸ் ஆகி தான் போயிருக்கும். இங்க பாத்தீங்கன்னா ஐடிஎம்க்கு கீழே இருக்கிற எஃப்இஜி ஆர்டர் பிளாக்ல இருந்தா மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு, மேல மூவ் ஆன் பண்ணிருக்கு. ஓகேங்களா? நம்ம வந்து இன்னும் வந்து ஹையர் டைம் ஃப்ரேம்லாம் வந்து பார்த்தோம்னா இன்னும் நம்மளுக்கு ஒரு கிளாரிட்டி வந்து கிடைக்கும். ஓகேங்களா? ஹையர் டைம் ஃப்ரேம்ல மார்க்கெட் என்ன பண்ணுதுன்னு சொல்லிட்டு. ஓகேவா? இப்போ ஹையர் டைம் ஃப்ரேமோட பிஓயா இருக்கலாம் மேபி. ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நம்ம வந்து அது மல்டி டைம் ஃப்ரேம்ல பார்ப்போம். இப்போதைக்கு நம்ம வந்து பார்க்கும்போது இப்போ மார்க்கெட் மேல போகுது, இங்க போனா என்ன ஆகும், சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் ஆகும். கரெக்டுங்களா? இந்த இடத்துல தானே சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் ஆகிறதுக்கான பாசிபிள் இருக்கு. அதே மாதிரி நான் என்ன சொன்னேன், இந்த இடத்துல ஃபுல்லா லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணி வச்சிருக்கிறான். இதுக்கு கீழேயும் ஒரு லிக்விடிட்டி இருக்கு. இந்த இடத்துல நல்லா பாத்தீங்கன்னா தெரியும், எங்கேயுமே ஓபி கிடையாதுன்னா அது எல்லாமே லிக்விடிட்டியா மாறிடும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. இங்க ஓபி இல்ல, இங்க ஓபி இல்ல, இங்க ஓபி இல்ல, இங்க ஓபி இல்ல. அப்ப என்ன ஆயிடுச்சு, இது அந்த ஓவரால் ஓபி இல்லைன்னா அந்த இடத்த உடைச்சிரும் தான் அர்த்தம். மார்க்கெட் உடைச்சிருச்சு பாருங்க. இங்க இருக்கிற மொத்த லிக்விடிட்டி கலெக்ட் பண்ணானா இங்க ஒரு ஸ்விங் இருக்கு, இந்த ஸ்விங் மேல ஒரு லிக்விடிட்டி இருக்கு, தெரியுதா? இதுதான் நம்மளுக்கு இன்ஜினியரிங் லிக்விடிட்டியா இருக்கும். ஓகே, அப்ப அந்த ஓவரால் லிக்விடிட்டி ஸ்வீப் இந்த ஏரியால ஓவரால் லிக்விடிட்டி என்ன பண்ணிருக்கு, மார்க்கெட் எடுத்திருக்கு. ஓகேங்களா? எடுத்துட்டு இங்க இருந்து தான் வந்து ஃபால் ஆயிருக்கு. ஓகேங்களா? இங்க இருந்து ஃபால் ஆகிறதுல நம்மளுக்கு 1 மினிட்ல ரிவர்சல் தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பா ஏதாவது என்ட்ரி டைப் வந்து வந்திருக்கும் 1 மினிட்ல. அந்த மேல ஸ்வீப் பண்ணிருக்கான் ப்ரோ. ஸ்வீப்பா க்ளோஸ்? ஸ்வீப்பா ஸ்வீப் பண்ணிருக்கானு பாருங்க, பண்ணல. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து 1 செகண்ட், இங்க வந்து என்ன இருக்கு, இது ஒரு பிளாக் இருக்கு, தெரியுதுங்களா? என்னது இது, இந்த பிளாக். இதை டேப் பண்ணி மார்க்கெட் ஏறி இதை வந்து பிரேக் பண்ணிருக்கா ப்ரோ. ஆக்சுவலி அந்த நீங்க அதை ஒரு பிளாக் மார்க் பண்ண ஏரியா தான் ஆக்சுவலி சார்ஜ் கரெக்டா? ஆமா, இங்க பர்టిక్యులர் இதுதான் நம்ம பிளாக்கா பார்த்தோம். நான் பார்த்தேன், ஏன்னா மேல இருக்கதும் ஓபி. இதுதான் இது சார்ஜ். இந்த பிளாக் டேப் பண்ணி மேல ஏறி இருக்கு. இப்போ இங்க என்ன நடக்கும், எஸ்எம்டி வந்து நடக்கும்ல. ஆனா வந்து மார்க்கெட் அதுக்கான கன்ஃபர்மேஷனே கொடுக்கல போல. அதுக்கப்புறம் ட்ரேட் கிடைக்குதான்னு தெரியல. இல்ல கிடைக்கல, ட்ரேட் ப்ராப்பரா எதுவும் இல்ல. ஆனா வந்து மார்க்கெட் இங்க ஒரு பிஓஐல இருந்தா விழுந்திருக்கு. ஆனா வந்து இது முடியாதுல ப்ரோ. இல்ல, இங்க இது ஐடிஎம்மா இருக்கா, அது ஐடிஎம் ஃபர்ஸ்ட் பிஓஐ. ஸோ என்ட்ரி பிடிச்சிருக்கலாம், ஸ்டாப் லாஸ் இதுக்கு மேல வச்சிருந்துருக்கலாம். ஓகேங்களா? இந்த டைப் வந்து என்ட்ரி வந்திருக்கு இதுல. ஓகேங்களா? ஸோ இப்படிதான் மார்க்கெட் வந்து ஒர்க் ஆகுது. ஓகேங்களா? இங்க இருந்து மார்க்கெட் கீழே போகுது அப்படின்னா இங்க வந்து ஐடிஎம்க்கு மேல இருக்கிறது இங்க பிஓஐ கிடையாது. இந்த ஒரு ஆர்டர் ஃப்ளோ, இந்த ஆர்டர் ஃப்ளோல இருக்கிற
எஃப்இஜி மேல பிளஸ் ஆர்டர் பிளாக் ஸ்டாப் பண்ணிருக்கு, மார்க்கெட் ஃபால் ஆயிருக்கு. ஓகேங்களா. அகைன் வந்து இந்த லோ பிரேக் ஐடிஎம் அதுக்கு மேல ஐடிஎம் இருக்கா, இங்க ஐடிஎம் இருக்கு. ஸோ ஐடிஎம்க்கு மேல இது வந்து ஒரு கேண்டலுக்குள்ளே வந்துருச்சு. ஓகேங்களா. ஒரு இந்த இது ஒரு ஆர்டர் ஃப்ளோ எல்லாமே என்ன இருக்குது, மிட்டிகேட்டட். தான் ப்ரோ. ஆர்டர் ஃப்ளோ எல்லாமே மிட்டிகேட்டடா, டைரக்டா என்ட்ரி போகணும் ஆர்டர் ஃப்ளோல. ஓகேங்களா. இல்லைன்னா இந்த ஆர்டர் ஃப்ளோல இருக்கிற லிக்விடிட்டி ஸ்வீப் ஏரியால போகலாம். டாப்ல இருக்கிற லிக்விடிட்டி ஸ்வீப் கேண்டல் இங்க இருக்கு பாருங்க, இருக்குங்களா. ப்ரீவியஸா இருக்கிற கேண்டலோட லிக்விடிட்டி இழுத்துருக்கலாம். இவனை நம்ம என்ன பண்ணிருக்கலாம், ரீஃபைன் பண்ணி இந்த ப்ராசஸை இங்க இருந்து வந்து ஃபாலோ பண்ணிருக்கலாம். ஸ்டாப் லாஸ் வந்து இந்த ஹைக்கு மேல வச்சுட்டு டார்கெட் அல்டிமேட்டா இந்த லோவை டார்கெட் பண்ணிருக்கோம். ஸோ அகைன் வந்து மார்க்கெட் வந்து இங்க என்னாச்சு, பிரேக். 15 மினிட்ஸ்ல என்ன பண்ணுதுன்னு ஒரு தாட்டி நம்ம வந்து பாத்துக்கணும். இங்க இருந்து வந்து நம்ம 1 மினிட்க்கு போலாம். லோக்கு வரல இல்ல மார்க்கெட், 1 மினிட்க்கு போலாம். 1 மினிட்க்கு போயிட்டு இந்த லோ 1 மினிட்ல நம்ம ட்ரேட் பண்ணும்போது ரீசெண்டா இருக்கிற லோஸை வந்து நம்ம டார்கெட் பண்ணிட்டே இருக்கும்.